உங்க வீட்ல என்ன காரணம் சொல்லி நகரத்துக்கு போறத நோ சொல்றாங்க? ஃபர்ஸ்ட்டு உள்ளூருக்குள்ள போறதுக்கே அதாவது எங்க டிஸ்ட்ரிக்ட்குள்ள வேலைக்கு போறதுக்கே என்ன விட என்ன மாட்டாங்க. படிச்சிருக்கீங்க நீங்க? நான் பிஏ முடிச்சுட்டு இப்போ எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன் சார். எம்பிஏ. ஓகே. வேலைக்கு போகணுன்றதுக்காண்டி தான் எம்பிஏவே நான் கரஸ்ல போட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன் சார். வேலைக்கு போக கூடாதுங்களா? எங்கேயுமே போக விட மாட்டாங்க சார். ஏன்னா எங்கள் ஊரில் பஸ் வசதி கிடையாது. பஸ் விட்டு இறங்கி வரணும்னா அடுத்த ஊரில் இருந்து தான் நான் இறங்கி வரணும். உள்ளே வர்றதுக்கே 2 கிலோமீட்டர் வரும் சார். இப்போ நான் வேலைக்கு போனேன்னா காலைல 7:30 மணிக்கு எனக்கு பஸ்ஸு. நான் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு அந்த 1.5 கிலோமீட்டர் தாண்டி போய் பஸ்ஸு பிடிச்சி போகணும். அப்படி போனால் தான் 9:30 மணிக்கு போக முடியும். திரும்ப நைட்டு அதே மாதிரி தான் 7:45க்கு லாஸ்ட்டு பஸ்ஸு சார். அதை பிடிச்சா நான் 9 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன். அந்த 1.5 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு கூட கிடையாது சார். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. 9, 10 மணி வரைக்கும் கூட அங்கே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க சார். அந்த பயத்தினாலேயே ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு போக விட மாட்றாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் இறங்கி வர்ற ஸ்டாப்பில் அன்னைக்கு காலையில் எனக்கு லீவு. நான் பேங்க்குக்காக போய்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணை நான் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தான் சார் பார்த்தேன். திரும்ப வர்ற வழியில் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க சார். பசங்க மாதிரி பண்ணி தான் சார். நான் அதுவும் பட்ட பகல்ல ரேப் பண்ணிட்டாங்களா? ஆமாம் சார். அந்த பயத்தினால தான் சார் பிள்ளைங்களை வெளியில் விடவே வீட்டுக்காரும் கொஞ்சம் ஊனமுட்டுறவங்க பிள்ளைங்களை போய் அழைச்சிட்டு வர முடியாது. நான் சித்தாள் வேலைக்கு போகிறேன், பிள்ளைங்கள வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அதனாலயே பிள்ளைங்களை அனுப்ப முடியாமல் 2 கிலோமீட்டர் ஒத்தடி பாதையிலேயே வரணும். 4 பக்கமும் செடி. இந்த சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் இருக்கும்? 3 மாசம் மாதம் இருக்கு இருக்கும் சார். சார். அப்பதான் கண்ணு முன்னாடி நான் அந்த பொண்ணை பார்த்துட்டு போறேன். திரும்பி வந்து ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள அந்த மாதிரி ஆகுதுன்னா அப்புறம் அதனால தான் சார் பயந்துக்கிட்டு விட மாட்றாங்க. உள்ளூருக்குள்ள போக விடல. சரி நான் வெளியில போய் தங்கி இருந்தாச்சும் நான் பார்க்குறேன்னு சொல்றேன். அதுக்கும் போக விட மாட்றாங்க சார். ஓகேம்மா, உங்க ஊரை சுத்தி ஒரு சூழல் இருக்கு. ஓகே, வெளியில போய் அந்த பிள்ளை படிக்கட்டும், வேலைக்கு போட்டுமே. வெளியில் போயிட்டு நான் சித்தாள் வேலைக்கு போயிட்டு நைட்டு 9 மணி ஆயிடுது சார் வீடு வர. இன்னொரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது. வீட்டில் பார்க்க யாரும் இல்லை. சரி நீ அந்த வாக்கில் வேலைக்கு போவேனா அப்பால சரி, பார்த்துட்டு இல்ல, பிள்ளைங்கள பார்த்துட்டு இருந்துக்க. சில கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனியில் சார் ஃபுட்டு அக்கமடேஷன் எல்லாமே அவங்களே ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. அதையும் சொல்லி பார்க்குறேன் அப்படி இருந்தும் விட மாட்றாங்க சார். இந்த பயத்தினால தான் சார் இப்போ 3 மாசமா புரியுது. வேலைக்கு உங்க போக உங்க வீடு வேணாம்னு சுத்தி சூழல் வந்து அசாதாரணமா இருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, இப்ப பாதுகாப்பான சூழலை ஒருத்தர் அமைச்சு கொடுக்குறாங்கன்னா நீ அதுவாக ட்ரை பண்ணலாம்ல? வாரம் வாரம் கரசுக்கு புதுக்கோட்டைக்கு படிக்கிறதுக்கு போகணுங்குது சார். எப்படி சார் நான் நான் அனுப்பிட்டு பிள்ளை என்ன ஞாயிற்றுக்கிழமை பண்ணுது ஏது? காலேஜ் போகணும் சார். அது வந்து எப்பயும் போகணும்னு அவசியம் இல்லை சார். எக்ஸாமுக்கு இல்லை அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வர சொல்லுவாங்க சார். அப்போ மட்டும் வந்தால் போதும். நான் அதையும் சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்னு கேட்க மாட்றாங்க நான் சார். மற்ற பேரண்ட்ஸ் எல்லாட்டா என் பிள்ளைங்க அப்படி இப்படின்னு எல்லாம் நான் சொல்லலை சார். என் பிள்ளைகளாட்டா ரெண்டுமே எங்கள் ஊருக்குள்ளே என் பிள்ளைங்களாட்ட யாருமே இருக்க மாட்டாங்க சார். விவசாயத்துல இருந்து எல்லாமே நான் கற்றுக் கொடுத்துட்டேன். இல்ல, இப்ப ரைட்டு. இப்ப நீங்க உங்க ஃபேமிலி ஒரு இடத்துல முன்னேறி வரணும்னாலோ இல்ல உங்க பொண்ணு அடுத்து முன்னேறி வரணும்னாலுமே கூட அடுத்து அதுக்கு உங்களுக்கு படிப்பு தானே தேவை. இப்படி அதை நீங்க நிறுத்தி வச்சிட்டீங்கன்னா இது படிப்பு எப்படி முன்னேற தேவை முடியும்? சார். படிக்க வச்சுட்டு இருக்கேன். இல்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் first படிக்கட்டும்னு அம்மா சொல்லி. சொன்னாங்க சார், இல்லை போதும் இதோட போதும் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்பாட்ட சொன்னேன். அப்போ தான் அறுத்துட்டு அந்த நெல் 10,000 வச்சுருந்தாங்க. அப்பா இது மாதிரி இப்போ ஓப்பனிங் போயிட்டுருக்குப்பா, எனக்கு வந்து சேர்த்து விடுங்கப்பா அப்படின்னேன். வாயா போவோன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அப்படியே வந்தாங்க. அந்த 10,000 கொண்டு வந்தாங்க. அந்த 10,000த்துமே ஃபீஸ் கட்டி என்னை வந்து சேர்த்து விட்டு வந்தாங்க சார். இப்பயுமே அம்மா ஆனால் வேலைக்கு போகிறாங்க தான். அம்மா செலவில் தான் வீடு ஓடிட்டுருக்கு. அப்பா தோட்டத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். எங்கள் அம்மா தான் ஆனால் ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இத்தனைக்கும் சொந்த அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சார். வரும்போது ஒரு பிட்டு நகை கூட கொண்டுட்டு வரல எங்கள் அம்மா. இப்போ எங்களுக்காக 30 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு இல்லாமல் இருந்ததுனால இப்போ வந்து 2 பெட்ரூமோட பூஜை ரூமு, கிச்சனு, ஹாலு மேலே ஃபுல்லாக வரைக்கும் எங்கள் அம்மா இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாவோட சொந்த செலவில். சரி அவங்களுக்கு லோன் கட்டணும், கடன் கட்டணும். சரி ஏதோ ஒரு 25,000 கிடைச்சாலும் அது 5,000 நான் எடுத்துகிட்டு மீதி 20,000 கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கும் என்ன போக விட மாட்றாங்க சார்.